வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி முட்டை இட்லி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இட்லியை வேக வச்சு நல்லா தூள் தூளாக உதிர்த்தி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 லவங்கம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு 4-5 வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நல்லா வெங்காயம் வதங்கி வரணும். நல்லா வெங்காயம் வதங்கினா தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு 5-6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தக்காளி நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி வரும். அதுக்கப்புறமேட்டுக்கா கரம் மசால், சிக்கன் மசால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். கரம் மசாலும் சிக்கன் மசால் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருப்பேன். கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பச்சை ஸ்மெல் போன பிறகு 3 முட்டையை ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. முட்டை நல்லா வேகணும். முட்டை நல்லா வெந்து வந்த பிறகு நல்லா கிளறிட்டே இருங்க. முட்டை நல்லா வெந்த பிறகு கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கோங்க. அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பெப்பர் போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா உதிர்த்து வச்ச இட்லி நல்லா தூளாக உதிர்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. நல்லா உதிர்த்த இட்லியை போட்டு ஒரு கிளறி கொத்தமல்லி தூவி இறக்குனா டேஸ்டியான முட்டை இட்லி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.